சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியதாக திருப்பி அனுப்பப்பட்ட 104 இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புயலை கிளப்பியது. இது வழக்கமான நடைமுறைதான் என அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார். மனிதாபிமானமற்ற முறையில் 104 இந்தியர்கள் அமெரிக்க விமானப்படை விமானம் மூலம் கை விலங்கிடப்பட்டு கால்களில் சங்கிலியுடன் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்தியர்களுக்கு விலங்கு போடப்பட்டதா என சர்ச்சை வெடித்த நேரத்தில் அதற்கு மத்திய அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிகாரி ஒருவரே எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கைகள் மற்றும் கால்களில் விலங்குகள் போடப்பட்ட இந்தியர்கள் நடந்து சென்று விமானத்தில் ஏறும் வீடியோவை வெளியிட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதனால் ஏற்பட்ட அமளியை அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. प्रश्नकाल में गतिरोध उत्पन्न कर आप भारत के मतदाताओं का अपमान कर रहे हैं, ये उचित नहीं है. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி கைகளில் விலங்குகளை மாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மக்களவை முதலில் 2 மணி வரையிலும் பின்னர் 3:30 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளிப்பார் என தெரிவிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தொடர் முழக்கங்களை நிறுத்திக் கொண்டன. மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தாயகத்துக்கு கட்டாயமாக திருப்பி அனுப்பப்படுபவர்களுக்கு விலங்கிடும் நடைமுறையை அமெரிக்கா 2012ஆம் ஆண்டு முதல் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதே சமயத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்கு இந்த நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். There has been no change, I repeat, no change from past procedure for the flight undertaken by the US on 5 February 2025. Honorable Chairman, sir, we are, of course, engaging the US government to ensure that the returning deportees are not mistreated in any manner during the flight. At the same time, the House will appreciate that our focus should be on strong crackdown on the illegal migration industry, while taking steps to ease visas for the legitimate traveler. நாடு திரும்பி உள்ளவரிடம் அவர்கள் எப்படி சட்டவிரோதமாக அமெரிக்கா சென்றார்கள், அதற்கு காரணமாக இருந்த இடைத்தரகர்கள் யார் போன்ற விவரங்களை அறிந்து பதிவு செய்யப்படுவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேற்றத்துக்கு பின்னணியில் இருந்த இடைத்தரகர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். நாடு திரும்பியவர்களின் நலத்துக்காக என்ன செய்யப்படுகிறது என்று திமுக எம்பி திருச்சி சிவா, அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பினர். Indian embassy has been contacted by the US government and have given information that this number of people are going to be deported. And in that case, what was the reaction? And what we hear through media is that these people were handcuffed, they were ill-treated, stranded for more than 14 hours, and it is totally inhuman that nobody will admit. ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் அளித்த தகவல்படி சென்ற ஆண்டு சட்டவிரோதமாக குடியேறியதாக 1368 இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பியுள்ளது. 2019ஆம் ஆண்டில் 2042 நபர்கள் மற்றும் 2020ஆம் ஆண்டில் 1889 நபர்கள் இவ்வண்ணம் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என அமெரிக்கா குறிப்பிடும் நபர்கள் இந்தியர்களா என்பதை இந்திய அரசு உறுதி செய்யும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன் பின்னரே அவர்களை அமெரிக்க அரசு திருப்பி அனுப்பும்போது இந்தியா அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.